ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நான் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பற்றி பேச போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் வந்து கிண்டர் கார்டன் போகிற குழந்தைங்க இதை பற்றி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. நிறைய பேரண்ட்ஸ் வந்து இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க ஜெர்மனியில். அதாவது கிண்டர் கார்டன் போகிற நம்ம இந்தியன், இலங்கை அவங்க குழந்தைங்களுக்கு வந்து நிறைய தெரப்பி பண்ணணும் அவங்க அந்த மாதிரி எழுதி கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து இங்கே நார்மலாக போயிடுச்சு. அதை பற்றி தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதாவது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம குழந்தைங்களை பற்றி அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறது வந்து உங்கள் குழந்தை தனியாக விளையாடுறாங்க, இங்கே இருக்க பசங்களோட சேர்ந்து மிங்கிளாகி விளையாட மாட்டுறாங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து ஒரு சம் கிரிட்டீரியா வச்சுருக்குறாங்க. இந்த டைமில் இந்த மாதிரி தான் இருக்கணும், இந்த டைமில் வந்து டுவனாலேனா இந்த ஜிம்னாஸ்டிக் மாதிரி இருக்கும். இந்த டுவனன் பார்த்திங்கன்னா நிறைய வந்து இன்டோர் ப்ளே மாதிரி இருக்கும், அதில் போய் விளையாடணும். இந்த டைமில் அங்கே போகணும் இன்டோர் ப்ளேக்கு, இந்த டைமில் வந்து கார்டன் போகணும், இந்த டைமில் வந்து சாப்பிடணும், இந்த டைமில் வந்து அந்த குரூப் ரூமில் வந்து விளையாடணும். இந்த மாதிரி அவங்க வந்து டைம் போட்டு பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்தந்த டைமில் குழந்தைங்க இந்த இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுருப்பாங்க. ஆனால் சில குழந்தைங்களுக்கு அது பிடிக்காது. இப்போ நம்ம கம்பல் பண்ணி நீ இந்த டைமில் இது தான் செஞ்சாகணும், இந்த டைமில் நீ சாப்பிடணும், இந்த டைமில் நீ விளையாடணும், அந்த மாதிரி நம்ம ரூல்ஸ் போட்டால் எந்த குழந்தை கேட்கும்? எந்த குழந்தையுமே கேட்காது. அப்படி கேட்காம கேட்காம இருந்தோன்னே இவங்க அப்நார்மல் அந்த கிட்டு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா அவங்களோட ஜெர்மன்ஸ் கிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறது அப்படியே கேட்பாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருக்கும், என்னடா இவங்க சொல்கிறது அப்படியே கேட்குறாங்க, எந்த ஒரு சுட்டித்தனமும் பண்ணாமல் அப்படின்னு. ஆக்சுவலி அதுதான் நம்மளுக்கு அப் நார்மல், ஆனால் அவங்களுக்கு அது நார்மல். நம்ம கிட்ஸ் பண்ணுறதெல்லாம் இவங்களுக்கு அப் நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு உடனே தெரப்பி, உங்கள் குழந்தைக்கு தெரப்பி வேணும், உங்கள் குழந்தைங்க வந்து மற்ற பசங்களோட சேர்ந்து விளையாட மாட்டுறாங்க, உங்கள் குழந்தைக்கு தெரப்பி வேணும் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துட்றாங்க. ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் தெரப்பின்றது ரொம்ப நல்ல விஷயம்தான். அந்த தெரப்பி பண்ணுறதுனால நம்ம குழந்தைக்கு ஃப்யூச்சரில் எந்த பிரச்சனையுமே வராது. அது கிண்டர் கார்டன்லேயே போயிடும். தெரப்பினா என்ன மாதிரி தெரப்பி கொடுப்பாங்க அப்படின்றத நான் இன்னொரு வீடியோவில் வந்து நான் டீட்டெயிலாக சொல்கிறேன், நீங்கள் கமெண்ட்டில் கேட்டால். அதாவது